முழுசாக தான் நம்ம கான்செப்டை குட்டி குட்டியாக பிரித்து கான்செப்ட்ஸ் இப்போ நாங்கள் பின்னம்னா என்னென்னு பார்த்துட்டோம், தகுபினம் தகாபினம் கலப்பினம் பார்க்குறோம். இப்போ சமான பின்னம்னா என்னென்னு பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிறது 1 பை 2 = 2 பை 4 = இது வந்து சமான பின்னத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சமான பின்னம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு கடலை மிட்டாய் ஒரு பால் இருக்குது, ஒரு பெரிய பால் இருக்குது. இது 2 பேருக்கு ஸ்கூலுக்கு போகிற 2 பேருக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 2ஆக உடைச்சி கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஆக உடைக்கும் போது என்ன ஆகுது, 2 பாகம் ஒன்று வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஸோ வந்து ஒருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும், 1 பை 2ன்ற பகுதி கிடைக்கும். இப்போ இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதியாக கிடைக்கும். அடுத்து இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மிட்டாயை நம்ம 2 நேரத்துக்கு உடைச்சி வச்சுக்கலாம். காலையில் கொஞ்சமும் மதியானம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு போகிறப்ப கொஞ்சமும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, அப்போ என்ன ஆகும், 2ஆக பிரிக்கணும், 2 பாட்டு வர மாதிரி பண்ணணும் அப்படின்றப்ப அந்த கொடுத்துருக்க அந்த கடலை மிட்டாய் போல 4ஆக பிரிச்சுட்டு 2 பகுதி, இப்போ ஏபின்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்கு கொடுக்குறோம், ஏக்கும் பிக்கும் கொடுக்குறோம். அப்போ ஏக்கும் பிக்கும் கொடுக்குறப்ப ஏக்கு 2 பாகமும் பிக்கு 2 பாகமும் கிடைக்குது. அப்போ ஏக்கு கிடைச்சது மொத்தம் எவ்வளவு, 2 பை 4. 4 பாகம் மொத்தம் இருக்குது, அதில் 2 பை 4. பிக்கு கிடைச்சது மொத்தம் எவ்வளவு, 2 பை 4. ஓகேயா, முதல்ல எவ்வளோ கிடச்சிச்சு, 1 பை 2, 1 பை 2. அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 நேரத்துக்கு அதை வச்சுக்கலாம். காலையில் 1, லஞ்சுக்கு அப்புறம் 1, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரல அல்லது ஈவினிங் இன்டர்வல்ல அப்படின்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கொடுத்துருக்க அந்த கடலை மிட்டாயை கட்டிய பாலை 6ஆக பிரிச்சுட்டு 6ஆக பிரித்து அதில் 3 வந்து ஒருத்தருக்கும், ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 3 பாகமும் கொடுக்க போகிறோம். அப்போ என்ன, இது வந்து 3ல் வந்து 6 பாகம் மொத்தம், அதில் 3 ஏக்கு போயிடுது, இது ஏ. அப்புறம் 6 பாகத்தில் 3 வந்து பிக்கு போயிடுது. ஸோ இப்போ பாருங்க, அப்போ இந்த 1 பை 2, 1 பை 2, 2 பை 4, 3 பை 6, இது 3 என்னன்னா சமான பின்னம். ஏன்னா இது 1 பை 2 தானே, ஒரே போர்ஷன் தான். 1 பை 2 இருக்கும்போது அதை 4ஆக பிரிச்சுக்கும் போது 2 பை 4 ஆகுது. அதே இதை வந்து 6ஆக பிரிக்கும் போது 3 பை 6 ஆகுது. அப்போ அளவு வந்து 1 தானே வருது. இது 3 வந்து சமான பின்னம். புரியுதா? இப்போ சமான பின்னம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா ஒரு பின்னத்தை எடுத்துக்குவோம். அந்த பின்னத்தில் சமான பின்னம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை பார்க்க போகிறோம். சமான பின்னம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் நம்ம பெருக்கினா வருவது தான் வந்து சமான பின்னம். இது எப்படின்னா 2 பை 4 வருதா. அடுத்து இதே 1 பை 2 3ஆல் தொகுதியையும் பகுதியும் பெருக்குங்க, என்ன வருது, 3 பை 6. அப்போ இது வந்து இந்த 1 பை 2க்கு இது 2 பை 4, 1 பை 2 எல்லாமே சமான பின்னம். புரியுதா? இப்போ 1 பை 4ன்னு எடுத்துக்கோங்க. 1 பை 4ஓட இந்த தொகுதியையும் பகுதியையும் நம்ம 4ஆல் பெருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 4 பை 16. அப்போ 1 பை 4ம் 4 பை 16ம் சமான பின்னம். இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். பெரிய நம்பராக இருக்கும்போது இப்போ வந்து 5 × 12, 6. இப்போ இந்த 4 பை 3 × 12ன்னு ஒரு பின்னம் இருக்குன்னா, இந்த தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால் வகுத்தாலும் நம்மளால் அதுவும் அந்த இப்போ இது 2 வகுங்களையும் தொகுதியும் பகுதியும் நமக்கு என்ன கிடைக்கும், 1 பை 4 கிடைக்கும். 3 பை 12, 1 × 4, இது ரெண்டுமே வந்துட்டு சமான பின்னம். ஏன்னா இது கூட இந்த 1 பை 4ஓட தொகுதியும் பகுதியும் 3ஆல் பெருக்கினா நமக்கு கிடைக்கும். புரியுதா? இப்போ சமான பின்னம்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து வந்து அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு கான்செப்டோட. ஓகே, ஹாப்பி லேர்னிங்.